Hi friends, எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்னைக்கு வந்து முட்டை வறுவல் தான் பார்க்க போறோம். இங்க 5 முட்டை அவிச்சு எடுத்துர்க்கேன். கூடவே மஞ்சள் தூள் எடுத்துர்க்கேன். சோம்பு, தேவையான தண்ணி, உப்பு, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி. இங்க வந்து 5 பல் பூண்டு வந்து நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 2 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருக்கேன். டொமேட்டோ எடுத்துர்க்கேன், வர மிளகாய், அப்புறம் பட்டை, பூ, ஏலக்காய். வாங்க பார்க்கலாம் இப்படி செய்யலாம்னு. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும்னா நம்ம எடுத்து வச்ச சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணுன்னே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச வரமிளகாவை போட்டுக்கோங்க. லிட் போட்டு கவர் பண்ணிங்க, இல்லாட்டி அது வெடிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச முட்டையை வந்து இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச முட்டையையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக முட்டைக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மெதுவாக அப்படியே கிளறி விட்டுக்குங்க. முட்டையை அடுத்த பக்கட்டும் திருப்பி போட்டுக்குங்க. இப்போ இது நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்படி நம்ம செய்யறதுனால அந்த முட்டை வந்து தனியாக வராது. அதாவது மஞ்சள் கருவும் அந்த வெள்ளை கருவும் தனித்தனியாக ஆகாது. ஸோ இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இதே எண்ணெயில் நம்ம பட்டை, பூ, ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் வந்து கருகுலங்க, இது வந்து கலர் மாறி இருக்கு. ஸோ இதே எண்ணெயில் நீங்கள் செய்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த டொமேட்டோவும் போட்டுக்கலாம். இப்போ மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, மஞ்சத்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ரெசிபிக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இப்போ ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை சில்லி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிங்க. ஒன்று பாதியாக க்ரஷ் பண்ணிட்டா போதும், ஃபுல்லாக க்ரஷ் பண்ணிடாதீங்க. இது இப்படி தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச முட்டையை போட்டுக்கலாம். மெதுவாக எல்லாத்தையும் இப்படி பதமாக எடுத்து வச்சுக்கோங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச க்ரஷ் பண்ண அந்த ட்ரை சில்லியும் சோம்பும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சுவையான முட்டை வறுவல் வந்து எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து ரைஸ் கூட, பரோட்டா எல்லாத்துக்கூடயும் சூட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.